ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ 100% இந்த கொஷின் பேங்க் நல்லா படிச்சிருப்பாங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 12th ஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் இது. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாப்டர் 1ல் இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்கை. ஸோ வாங்க கொஷின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாடம் 1 உயிரிகளோட இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். இதில் பன்மடி பகுப்பின் சிறப்பியல்புகளை எழுதுக. அதே மாதிரி அப்போலைசிஸ் என்னும் தற்சிதைவு நாடா புழுக்களில் காணப்படுகிறது. இது எப்புழுவிற்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா? இளம் செல் சேர்க்கை என்றால் என்ன? அதே மாதிரி 2வது பாடம் மனித இனப்பெருக்கத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான வினா அப்படிங்கிறது, மனித விந்து செல் உற்பத்தியில் விதைப்பை ஒரு வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது எவ்வாறு? அதே மாதிரி ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய எபிடைமிஸின் முக்கியத்துவம், ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய தொடர்புடைய சுரப்பிகள் யாவை? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மனித கருப்பையின் அமைப்பினை விவரி, விந்து செல் உருவாக்கம் நல்லா படிச்சுக்கோங்க, அண்ட செல் உருவாக்கம் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், மனித விந்து செல்லின் அமைப்பை விவரி, மனித அண்ட செல்லின் அமைப்பை விவரி, மாதவிடாய் சுழற்சியின் நிலைகளை விவரி, மனித இனப்பெருக்கத்தில் திறனேற்றம் என்றால் என்ன? இடமாறிய கர்ப்பம் என்றால் என்ன? அதே மனித கர்ப்ப காலம் எத்தனை பருவங்கள் உள்ளடக்கியது? ஒவ்வொரு பருவத்திலும் கருவளர்ச்சி எவ்வாறு நடைபெறுகிறது? இதெல்லாம் 5 மார்க்கு. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க திறன் பொறுத்த வரைக்கும் பனிக்குடை துளைப்பு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது, காரணத்தை எழுதுக. குடும்ப கட்டுப்பாடு முறைகளை தவிர மக்கள் தொகையினை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட பிற நடவடிக்கைகள். பாலூட்டும் கால மாத விடாமை என்றால் என்ன? உட்கருப்பை சாதனங்கள் என்பன யாவை? அதன் வகைகளை எழுது. அதே மாதிரி பால்வினை நோய்கள் வரும் முன் ஒருவர் எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொள்ளலாம்? கருப்பை வாய் புற்றுநோயினை எவ்வாறு கண்டறியலாம்? அதன் அறிகுறிகள் யாவை? ஆண்களின் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான காரணம், கருமம் மற்றும் தொழில்நுட்பம் என்றால் என்ன? அதே மாதிரி வாடகை தாய் என்றால் என்ன? அழகு 4 பாடம் 4ல் இதில் நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள், அல்லீல்கள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், மனித இரத்த வகையில் இணை ஓங்குத்தன்மைக்கான அல்லீல்களையும் இரத்தங்களையும் எழுதுக. அதே மாதிரி வளர்கரு இரத்த சிவப்பணு நோய் எவ்வகை இரத்தமுடைய தாய்மாருக்கு ஏற்படலாம்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலி உடல் குரோமோசோம் பகுதிகள் யாவை? பால் நிர்ணய பகுதி Y என்பது என்ன? அதே மாதிரி குறுக்கு மரக்கு மரபு கடத்தல், இந்த கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. ஆரண்ய உலகம் என்ற கோட்பாட்டின் மூலம் அறிவன யாவை? ரிபோசைம் என்றால் என்ன? பாடம் 5 மூலக்கூறு உயிரியல். அதே மாதிரி இதில் கிடைமட்ட மரபணு மாற்றம் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. அதே மாதிரி ஆற்றலேற்றம் என்பது என்ன? புரத உற்பத்தியின் மொழிபெயர்ப்பு நிகழ்வில் அது கேட்டிருக்காங்க. மனித மரபணு திட்டத்தில் எதிர்காலம் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படலாம்? டிஎன்ஏ அச்சிடுதலுடைய பயன்பாடுகள். அதே மாதிரி பாடம் 6 பரிணாமம். இதில் பார்த்தீங்கன்னா புதைபடிவாக்கம் என்றால் என்ன? கல்லாதல் என்றால் என்ன? அச்சு மற்றும் வார்ப்புகள் என்றால் என்ன? எச்ச உறுப்புகள் என்றால் என்ன? ஸோ அதுக்கப்புறம் டார்வின் குருவிகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மரபணு ஓட்டம், மரபியல் நகர்வு, ஹார்டி வின்பர்க் விதியின் யூகங்களின் அடிப்படையில் சமநிலை, அழகு 7 மனித நலன் மற்றும் நோய்கள், WHO வரையறைப்படி உடல்நலம் என்பது, வைரஸ்னால் என்னென்னு படிச்சுக்கோங்க. காலா அசார். அதே மாதிரி மலேரியா நோயினை எவ்வாறு தடுக்கலாம்? உருளைப்புழு நோய் எவ்வாறு பரவுகிறது? வேதி நடுவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள்? திரவ வழி நோய் தடை காப்பு எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? அதே மாதிரி நிணநீர் என்பது யாது? எபிட்டோ பேரட்டப் நல்லா படிச்சுக்கோங்க. ஹியூமனோகுளோபுலின் பணிகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. முதல் நிலை 2ஆம் நிலை தலைமுறை தடுப்பு மருந்துக்கள், HIVயில் காணப்படும் நொதிகள். அதே மாதிரி 8ஆம் பாடம் பொறுத்த வரைக்கும் லாக்டிக் அமில பாக்டீரியா பயன்கள், பாலாடை கட்டி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன், சைமாலஜி ஈனாலஜி வரைகிற தொழில்துறை ஆல்கஹால் என்பது எதனை குறிக்கிறது? அதே மாதிரி உயிரி ஆக்சிஜன் தேவை என்றால் என்ன? நெக்ஸ்ட் உயிரி தீங்குயிர் கொல்லிகள் 2 எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி உயிரி தீங்குயிர் கொல்லியாக பூஞ்சைகள் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை எழுதுக. வேதி உரங்கள் என்றால் என்ன? அவை எவ்வாறு செயல்புரிகின்றது? இயற்கை வேளாண்மை முக்கிய கூறுகள் யாவை? மைக்கோரைசா குறிப்பு வரைக. நெகிழிகளை சிதைப்பதால் நுண்ணுயிர்கள் எவ்வாறு உதவி புரிகின்றன? பாடம் 9 உயிரி தொழில்நுட்பவியல்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மனித இன்சுலின் அமைப்பினை எழுதுக. அதே மாதிரி உடற்செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை, பாலிமரே சங்கிலி வினை PCR, மரபணு மாற்ற உயிரிகள் உருவாக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? மரபணு வெளியேற்றம்.
அதே மாதிரி குளோனிங்கோட நன்மை தீமைகள், அதே மாதிரி உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறு வாழிடம், உயிரின சங்கமம், சுற்றுச்சூழல் ஒத்த உயிரிகள் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளித்தூண்டல் இயக்கம் என்றால் என்ன, இணக்கமாதலை தகுந்த எடுத்துக்காட்டுடன் எழுதுக, வெப்பமண்டல காடுகளில் தாவரங்கள் குறித்து எழுதுக. அதே மாதிரி இதில் ஒப்புமை போலி என்றால் என்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிரி பல்வகைத்தன்மை, அதன் பாதுகாப்பு. இதில் பார்த்திங்கன்னா சூழ்நிலை மண்டலத்தன்மை என்றால் என்ன, வெப்பமண்டல பகுதியில் உயிரி பல்வகைத்தன்மையின் செழுமைக்கான காரணங்கள், உயிரின பல்வகைத்தன்மை மற்றும் செழுமை ஆகியவை சூழல் நிலைப்புத்தன்மைக்கு அவசியம் ஏன். அதே மாதிரி இந்தியாவின் 10 உயிர் புவி மண்டலங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் இடர்பாடுகள், மாசுபாடு வரையறு, புகைப்பணி என்பது யாது, அமிலமலை என்றால் என்ன, உயிரி உருப்பெருக்கம் என்றால் என்ன, மருத்துவ கழிவுகள் எம்முறையில் கழிவகற்றம் செய்யப்படுகிறது, 4R தீர்வு என்றால் என்ன, பசுமையில்ல வாயுகள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக, பெருமளவிய உலக வெப்பமயமாதல் மக்கள் மற்றும் இயற்கையின் மீது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும், சிப்பிகோ இயக்கம் குறிப்பு வரைக, சுழல் சுகாதார கழிவறைகள் எங்கு கருத்துரு விளக்குவது யாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேங்க் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷினோட தொகுப்பு தான் இது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.